Sir, good morning, sir.
ஹலோ. ஐயா வாழ்க வளமுடன். ஒரு நிமிஷம் ஐயா, ரெடியா? நல்லது. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவுருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் டி எஸ் ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த திட்டத்திலே இன்று நம்முடன் இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்சி சங்கத்திற்கும், அந்த உதவி ஆளுநர் ரோட்டேரியன் மதிவாணன் அவர்களுக்கும், சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் வேணுகோபால் சார் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் சண்முக சுந்தரம் சார் அவர்களுக்கும் இத்தருணத்திலே வரவேற்புகளை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் அந்த சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் வருக என்று வரவேற்று, இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள அனைத்து ரோட்டரி சங்க உறுப்பினர்களையும் வருக என்று வரவேற்று, மற்றும் வெளியிலிருந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியை சிறப்பாக நமக்கு அளித்துக் கொண்டிருக்கும் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் வருக என்று வரவேற்று, இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக இறை வணக்கம், ரோட்டரி கிளப் ஆஃப் ரோட்டரியின் இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்சி சங்கத்தின் செயலாளர் சண்முக சுந்தரம் சார் அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இது O God blesses all Rotarians meeting here with good acquaintance, fellowship, goodwill and peace through the Rotary ideal of service above self. வணக்கம். And the four-way test is the things we think, say or do. Number 1, is it the truth? Number 2, is it fair to all concerned? Number 3, will it build goodwill and better fellowship? Number 4, will it be beneficial to all concerned? Okay, thank you, sir. Thank you, sir. ரோட்டரி இறை வணக்கம் வாசித்த செயலாளர் ரோட்டேரியன் சண்முக சுந்தரம் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் நிகழ்வை அளிக்க வருகிறார் கண்ணப்பன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் மேன்மையடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த இதயமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடும் இறையுணர்வோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இறைவேண்டுதல் அளித்த கண்ணப்பன் ஐயா அவருக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக கைகளுக்கு உண்டான பயிற்சி அளித்து நமக்கு ஊக்கப்படுத்த வருகிறார் கண்ணப்பன் ஐயா அவர். 1 2 3 4 5 6 7 8 9 10
உள்ளங்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 விரல்களுக்கானது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 புறங்கை 1 2 3 4 5 6 8 9 10 11 1 2 3 4 5 6 8 9 10 11 விரல்களுக்கானது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 விரல்களுக்குள்ள நடுவில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வாழ்வுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக மூட்டு இயக்க பயிற்சி மற்றும் சூப்பர் பிரெயின் யோகா அளிக்க வருகிறார் பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். அடுத்ததாக நம்ம இப்போ 1 மந்த்துக்கு மேல நம்ம மூட்டு பயிற்சி பார்த்துட்டோம். எல்லாரும் செஞ்சு நன்மை எடுத்திருப்பீங்க. இப்ப அடுத்ததா புதுசா எல்லாத்துக்குமே எல்லா உடம்புலயும் பாத்தீங்கன்னா காற்று சக்தி ரொம்ப அவசியமா இருக்கு.
எல்லா பயிற்சிகளையும் காற்று சக்தி உள்வாங்காம எந்த பயிற்சியும் நம்ம செய்ய முடியாது. அதுக்காக காற்று சக்தியை உள்வாங்குற மாதிரி இன்னைக்கு பயிற்சியில நாம செய்ய போறோம். எல்லாம் ரெடியா இருக்கோங்க, போலாங்களா? மூட்டு பயிற்சியில நாம கீழ இருந்து மேல போவோம் இல்லைங்களா, அதே மாதிரி நாம இப்ப கால்ல இருந்து கீழே போய்க்கலாம். அப்படியே கைகளை ஷோல்டர் லெவல் மேல உயர்த்திக்கோங்க. அப்படியே ஒரு காலை மட்டும் மேல உயர்த்தி மேல வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாச கவனிங்க. அடுத்ததாக கைகளை ஷோல்டர் லெவல் மேல உயர்த்திக்கோங்க. அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாச கவனிங்க. அடுத்ததாக இடுப்பு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஒரு பயிற்சியிலேயே பாத்தீங்கன்னா கணுக்கால் இருந்து தொடைப்பகுதி வரைக்கும் நல்லா இழுத்து பிடிச்சிருக்கும். இப்ப இடுப்பு பகுதி நல்லா கைகளை போட்டு காதோட சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே வலதுபுறமாக இடதுபுறமாக அப்படியே பெண்ட் பண்ணி நல்லா சைட்ல பெண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தை கவனிக்கிறோம். அப்படியே மேல இருந்த கைகள் அப்படியே தலைப்பகுதி நோக்கி கீழே வந்துருச்சு. மீண்டும் மூச்சு காற்று உள்ளிழுத்தவாறு கைகள் மேல போகுது. அடுத்து அப்படியே ஆப்போசிட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மூச்சு விட்டே மேல வரும். அப்படியே மூச்சு காற்று வெளியிட்டவாறு கைகள் கீழே வருது. அடுத்ததாக சைட்ல பெண்ட் பண்ணோம் இல்லைங்களா, இப்ப முன்னாடி நேற்று மெதுவாக செஞ்சோம். கால்கள் விரிந்த நிலையில் இன்னைக்கு கால்கள் குறுகிய நிலையில முன்னாடியும் பின்னாடியும் பெண்ட் பண்ண போறோம். மூச்சு காற்று உள்ளிழுத்தவாறு அப்படியே மூச்சு காற்று வெளிவிட்டவாறு அப்படியே கீழே போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. சுவாசத்தை கவனிங்க. இப்ப இடுப்புக்கு உண்டான பயிற்சியை முடிச்சிட்டோம். அடுத்து தோள்பட்டைக்கும் நுரையீரலுக்குமான பயிற்சி. நேர் நின்னுக்கோங்க. கைகளை நல்லா ஷோல்டர் லெவல் நீட்டிக்கிறோம். அப்படியே மூச்சு காற்றை உள்வாங்கியவாறு அப்படியே கைகள் நல்லா பின்னோக்கி ஷோல்டர் லெவல் நல்லா பின்னோக்கி போகட்டும். எந்த அளவுக்கு உன்னால பின்னாடி கொண்டு போக முடியுதோ அந்த அளவுக்கு கொண்டு போய் நல்ல காற்று சக்தி உள்வாங்க. அப்படியே மூச்சு காற்று வெளியிட்டவாறு அப்படியே கைகள் க்ளோஸ் ஆகுது.
அப்படி ஒரு 10 கவுண்டிங் செய்ய போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே கைகளை கீழே விடுங்க. தோள்பட்டை பகுதியில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிங்க. நீங்க ஒரு 10 முறை மூச்சு விட்டு விட்டது உங்களுடைய லங்ஸ் பகுதிக்கு, நுரையீரல் பகுதிக்குள்ள போயிருக்கும். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா நல்லா கைகளை நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நல்லா அந்த ஷோல்டர் லெவல்ல அப்படியே கொண்டு வரோம். நெஞ்சு பகுதி கொண்டு வந்துட்டு அப்படியே இப்படி வச்சிடறோம். மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு அப்படியே மேல கொண்டு போறோம். நல்லா கை பெண்டாகாம இருக்கட்டும். அப்படியே மூச்சு காற்று வெளிவிட்டவாறு அப்படியே நெஞ்சு பகுதிக்கு வந்துடுது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக ஹெட் லெவல், தலைப்பகுதிக்கும் மேல அப்படியே கைகளை போட்டு தலைப்பகுதியில மேல வச்சுட்டு அப்படியே மூச்சு காற்று உள்ளிழுத்தவாறு கைகளை உயர்த்துங்க. கைகளை உயர்த்தும் போது நம்மளுடைய குதிகால் பகுதி மேல உயர்த்திக்கிறோம். மூச்சு விடும்போது குதிகால் பகுதி கீழே வச்சுட்டு உங்களுடைய கைகள் தலைப்பகுதிக்கு வந்துடும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக சூப்பர் பிரெயின் யோகா. தோப்பு கரணத்துக்கு போக போறோம்.
2 சுழற்சியில ஒரு 5 முறை மட்டும் செஞ்சோம்னா முதலாவதாக வலது கை இடது கால் பிடிக்குது, இடது கை வலது கால் பிடிக்குது. நீண்ட நிலையில் நீண்ட மூச்சு காற்றை உள்ளிழுத்து அமர்ந்த நிலையில் வெளிவிட்டு எழுந்த நிலையில் உள்ளிழுக்கிறோம். 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. அடுத்ததாக 2வது சுழற்சி. இப்ப இடது கை வலது காலை பிடிக்குது, வலது கை இடது காலை பிடிக்குது. ஒரு 5 முறை மட்டும் செய்ய போறோம். நீண்ட மூச்சு காற்றை உள்ளிழுத்து அமர்ந்த நிலையில் வெளிவிட்டு எழுந்த நிலையில் உள்ளிழுக்கிறோம். 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக ஜம்பிங் மற்றும் ஆசன பயிற்சி, கிரியா பயிற்சி அளிக்க வருகிறார்கள் கண்ணப்பன் ஐயா. ஆதிமுத்திரையில் இரு கைகளும் நெஞ்சக பகுதியில் வைத்து மெல்ல மெதுவாக தொடங்குகிறோம். வலது இடது மூக்கு வழியாக காற்றை உள்ளிழுத்து வாய் வழியாக வெளியேற்றுகிறோம். அடுத்து பின்னோக்கி கால்கள் போகிறது. மெதுவாக மெல்ல அடுத்து பக்கவாட்டில் சைடில் படுத்த நிலையில் ஆழ்ந்த மூச்சு. உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கட்டும். இதயம் பகுதியில் ஏற்பட்ட மாறுதலை கவனிக்கிறோம்.
மெதுவாக வலது காலை பிடித்து நம்முடைய முட்டி பகுதி கொண்டு வருகிறோம். 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த கால். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு. இரு கால்களையும் சேர்த்து பிடித்துக் கொள்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மெல்ல இடப்புறமாக போய் ஒரு ஆழ்ந்த மூச்சு. அப்படியே மெல்ல மெதுவாக இடப்புறமாக புரண்டு அப்படியே கவிழ்ந்த நிலையில் படுத்துக் கொள்கிறோம். பிடித்து நம்முடைய இந்த முகவாய் கட்டை இருக்கு இல்லைங்களா, இந்த முகவாய் கட்டை பற்றி இந்த மணிக்கட்டு பகுதியில் வைத்துக் கொடுக்கிறோம். தெரியுது இல்லைங்களா? இப்படி வச்சிருக்கிறோம். வச்சுட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு. சந்திரன் ஐயா, கொஞ்சம் அன்மியூட் பண்ணிங்க, உங்க வாய்ஸ் அதிகமா வருது. சந்திரன் மரக்காணம் ஐயா, அன்மியூட் பண்ணிங்க. பாருங்க, இந்த குதிகால் இருக்கு இல்லையா, இந்த குதிகால் பின்னாடி அடிக்கும். ஒரு 5 முறை. 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து பாருங்க, அப்படியே அந்த கவிழ்ந்து படுத்த நிலையிலேயே இரு கைகளையும் பக்கவாட்டி வைத்து மேல கொண்டு வரோம். மேல வந்த பிறகு அப்படியே முயலாசனம் போடுவோம் இல்லைங்களா, அந்த நிலையில வந்துடும். முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். ஒரு நீண்ட மூச்சு. சார், இந்த சந்திரன் சாரை கொஞ்சம் மியூட் பண்ணுங்க சார். இந்த கவிழ்ந்து படுத்த நிலையில இந்த கால்கள் கொண்டு வந்து முன்னாடி அடிச்சு இல்லைங்களா, அப்படி பாத்தீங்கன்னா இந்த வயிற்று பகுதியில் ரமேஷ் ஜி,
உறுப்புகள் அனைத்தும் இயக்கப்படும். அதோட குறிப்பா வந்து இந்த குப்புற படுத்த நிலையில சில ராஜ உறுப்புகள் வந்து உள்ள அடிவயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து தூண்டப்படும். உதாரணமா வந்து குழந்தைகளுக்கு வந்து திட உணவு என்பது வந்து குப்புற விழுந்த பிறகுதான் காலங்காலமாக வந்திருக்கு. அப்போ நாமும் ஒரு 5 நிமிடமோ கவிழ்ந்து படுத்திருக்கிற பொழுது இந்த ராஜ உறுப்புகள் இயக்கப்படுது. அதுக்காக தான் கவிழ்ந்து படுத்த நிலையில நம்ம அந்த பயிற்சியை அடைச்சிருக்கோம். மிக முக்கியமான பயிற்சி, நீங்க செய்து பாருங்க. ரொம்ப எளிமையான பயிற்சியும் கூட. ரொம்ப எளிமையாக நம்ம அதை வந்து உள்ள இணைச்சிருக்கிறோம். அதனால தாராளமா செய்யுங்க. மிக முக்கியமான பயிற்சி. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம கைகளை ஊனி நல்லா நெஞ்சு பகுதி மேல கொண்டு வந்தோம். இது வந்து பாம்பாசனம். இந்த பாம்பாசனத்துல வந்து நல்ல நுரையீரல் பிரிக்கப்படும். இப்படி ஒரே ஒரு முறையை மட்டும் நாம் நினைச்சிருக்கிறோம். இப்போ அதே போல நேற்று செய்தது போலவே இந்த ஆதிமுத்திரை போட்டு அடிவெட்டு பகுதியில் வைத்து நீண்ட காற்றுள் இழுத்து ஒரு 2 முறை. சந்திரன் சொல்லிட்டு மறக்காம மேல வரும் பொழுது மூச்சுள்ள இருக்கிறோம். கைகள் இப்படி வச்சு செய்தோம். அடுத்து பாருங்க, இப்போ கட்டை விரல் பகுதி உள்நோக்கி போகிறது. அடிவயிற்று பகுதியில் வைத்து ஒரு நீண்ட காற்று இழுத்து காற்றை வெளிவிட்டவாறு தலைப்பகுதி கீழே போகட்டும். உடல் நேராக வைத்து ஒரு நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்துவிட்ட பிறகு சாதாரணமாக அமர்ந்து கொள்கிறோம். உடல் நேராக இருக்கிறது. ஒரு நீண்ட மூச்சு. பூமிக்கும் ஆகாய சக்திக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துவது வந்து முதுகு தண்டுவடம். அப்போ இந்த முதுகு தண்டுவடத்தை மையமா வச்சுதான் நம்ம சில பயிற்சிகளை இணைக்கிறோம். இந்த முதுகு தண்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மூளையினுடைய நீட்சி அப்படின்ட்டு. அதை டான் தெரப்பின்னு இப்போ அதை முழுமையா நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் நம்ம ஒரு 2 நாள் இணைச்சோம். மறுபடியும் அதை முழுமைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த முதுகு தண்டுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அந்த முதுகு தண்டுல இருந்து எந்தெந்த ராஜ உறுப்புகளுக்கு எந்தெந்த நரம்புகள் போகுது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம விளக்கமாக கொடுக்க போறோம். அப்ப அந்த முதுகு தண்டை சீரா வச்சுக்கிறதுக்கான பயிற்சிகளாக 2 பயிற்சி நம்ம பார்க்க போறோம் இந்த அமர்வு நிலையில. ஒன்று வந்து இந்த இடது கை இருக்கு இல்லைங்களா, லெப்ட் ஹேண்டு. இந்த லெப்ட் ஹேண்ட் வந்து அப்படியே தலையிலிருக்கு கொஞ்சம் சாய்வாக வைத்து, இந்த வலது கை இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்டு, இந்த ரைட் ஹேண்ட் வந்து அப்படியே மூச்சு காற்று எடுத்துட்டே வந்துட்டு காதோடு சேர்த்துருக்குங்க. நல்லா கவனிச்சுக்குங்க. இன்னொரு முறை கூட நான் செய்து காட்டுங்க. அப்படியே கீழே கொண்டு போறோம். அப்படியே ஒரு 10 முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல இந்த பகுதியில இழுக்கப்படணும்னு வச்சுக்கோங்களேன். இழுக்கப்படும் பொழுது இந்த நுரையீரல் பகுதி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முதுகு தண்டோட வந்து இயக்கப்படும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு இழுத்துக்கிட்டே கைகள் மேல வருது. மூச்சு காற்றை விட்டவாறு கைகள் கீழ்நோக்கி வந்துவிட்டது. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்ததாக ஒரு 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு.
இப்ப நீங்க செய்ய வேண்டாங்க, நான் செய்யறத மட்டும் பாருங்க. பாருங்க, இந்த இடது கை இருக்கு இல்லைங்களா, இப்படி சரிவாக போய்விட்டது. இந்த வலது கை பார்த்தீங்களா, காதோடு சேர்த்து இருக்கு. இப்படி குனிஞ்சு கீழே கொண்டு போக வேண்டாங்க, அது குறையாக வராது. இந்த முதுகுத்தண்டு நேர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால நேரா இந்த பகுதியிலிருந்து அப்படியே கை அப்படியே போயிடணும் வச்சுக்கோங்களேன். இது போல வச்சிருக்கணும். கழுத்தும் சாய்ச்சிடலாங்க. சாய்த்து விட்டு அப்படியே மேல வரும். 10 வினாடிகள் இருந்த பிறகு அடுத்து பாருங்க, இந்த சைடு இதுலயும் ஒரு 10 வினாடி. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து பாருங்க, இந்த இடது கை இருக்கு இல்லையா, நல்லா கவனிங்க. நான் ஒரு முறை செய்யறேன், அதுக்கு பிறகு நீங்க செய்யலாம். இந்த இடது கை இருக்கு இல்லையா, இந்த இடது கை லெப்ட் ஹேண்ட், இந்த லெப்ட் ஹேண்ட் ரைட் சைடு வலது கால் முட்டி பகுதியை பிடிச்சிருக்கு. அடுத்து பாருங்க, இந்த வலது கை இருக்கு இல்லைங்களா, நல்லா பாருங்க. இந்த வலது கை அப்படியே பின்னாடி போயிட்டு இந்த இந்த கால் இருக்கு இல்லையா, இந்த இடது கால் தொடை பகுதி பின்னாடி வந்துடணும். அப்படியே திருகிற அந்த முதுகு தண்டை அப்படியே திருகிற பாருங்க. அப்படியே ஒரு 10 வினாடி வச்சுக்கிறேங்க. நல்லா பாருங்க, ரொம்ப எளிமையான பயிற்சி தான், எல்லாரும் செய்திட முடியும். ஓய்வு நிலைக்கு வரணுங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து வலது கை இடது கால் முட்டி பிடிக்குது. இந்த சைடு எப்படி செய்யணுமோ அதே போல இந்த சைடு செய்யறோம், அவ்வளவுதான். பாருங்க, இப்படி பிடிச்சிட்டு இந்த கை பின்னாடி வருது. பாருங்க, இப்படி வச்சுட்டீங்கன்னா நல்லா அந்த முதுகு தண்டை திருகுன மாதிரி இருக்கும். அந்த ஸ்பைனல்ல ஏதாவது வேலை செய்யப்படுதோ அல்லது முன்னும் பின்னும் நடக்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் இப்படி சாட்டே நடப்பாங்க, ஒரு சிலருக்கு ஷோல்டர் இப்படி இருக்கும், இப்படியே நடப்பாங்க. இதெல்லாம் ஸ்பைனல் கார்டினுடைய பிரச்சனையே. பல நபர்களை பார்த்துக்கிறோம். நீங்க நடக்கிற போது பாருங்க, ஒன்னா குதிகாலையே நடப்பாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் ஏறி நடப்பாங்க. அப்போ அந்த ஏற்ற இறக்கம் இருக்கும் பொழுது அந்த ராஜ உறுப்புகளுக்கு போகக்கூடிய நரம்புகள் தடைபடும். அது நுரையீரலா இருக்கலாம், கல்லீரலா இருக்கலாம், மண்ணீரலா இருக்கலாம், இல்ல சிறுநீரகமாக இருக்கலாம். இப்படி இதயத்துக்கு போகக்கூடிய நரம்புகள் இந்த இடத்துல இருந்து அப்படியே பிரியும். அப்போ நீங்க ஏறி அந்த முதுகுத்தண்டு ஸ்பைனல் அந்த நேரா இல்லாத போது கட்டாயம் அந்த உறுப்புக்கான போறக்கூடிய சக்தி தடைபடுது. அப்ப அந்த ஸ்பைனல் கார்டை நேர் பண்ணும் பொழுது அந்த உறுப்புகளுக்கு போகக்கூடிய சக்தி ஓட்டமும் ரத்த ஓட்டமும் வெப்ப ஓட்டமும் சீராகிறது. அதுலதான் வாழ்க வளமுடன்ல வேதாந்திரி மகரிஷியா அழகா அதை வடிவமைச்சிருக்கிறார். இந்த ஸ்பைனல் கார்டை மையமா வச்சு அந்த மகராசன் சொல்லி மிக முக்கியமானது பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது அதுல ஈடுபாடுடையவங்க இருந்தா நீங்க மறுபடியும் அந்த பயிற்சிகளை தொடருங்க, அது அவ்வளவு முக்கியமானது. அதனால ஆழ்ந்த மூச்சுள் எடுத்து விட்ட பிறகு மறுபடியும் நம்ம அந்த பயிற்சிகளுக்குள்ள நுழைஞ்சுக்கிறோங்க. நல்லா பாத்துருங்க. இந்த வலது கை இருக்கு இல்லையா, இந்த வலது கை இடது கால் முட்டியை பிடிக்குது. இந்த இடது கை முதுகுக்கு பின்னாடி போய் இந்த சைடு வந்துருக்குது. நல்ல அந்த ஷோல்டர் திருப்புறோம், கழுத்தும் போகட்டும். கழுத்து போனாதான் ஷோல்டரும் போகும். முதல்ல கழுத்து போகட்டும். நல்ல திருகிய நிலையில் அப்படியே ஒரு 10 வினாடிகள் இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அதே போல இந்த பக்கம் செய்ய போறோங்க. நல்லா பார்த்துக்கங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு.
இந்த முதுகுத்தண்டு சரியா இருந்தா தான் மூளைக்கு போகக்கூடிய தொடர்பு சரியா இருக்கும். அந்த மூளையிலிருந்து அப்படியே வந்து கீழே இந்த மூலாதாரத்துக்கு வரும். அப்போ இந்த உச்சிக்கும் இந்த உள்ளங்காலுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கணும், முறையாக வச்சுக்கணும் அப்படின்னா முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். நம்ம சொல்லி கொடுக்கறது எல்லாமே முதுகுத்தண்டை மையமா வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ராஜ உறுப்புகளை இயக்கிறதுக்கான பயிற்சியும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ராஜ உறுப்புகளுக்கும் இந்த சுவைகளுக்கும் என்ன தொடர்பு, இந்த ராஜ உறுப்புகளுக்கும் இந்த பஞ்சபூதத்துக்கு என்ன தொடர்பு, இந்த ராஜ உறுப்புகள் பாதிக்கப்பட்ட வந்து என்ன மனநிலை வரும், இந்த ராஜ உறுப்புகள் வந்து எந்த நேரத்துல இயங்குது அப்படிங்கறத வந்து நம்ம அடுத்த நாள் தொடங்க போறோம். அதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் இன்னைக்கு இதை நம்ம மையமா வச்சு சொல்லிட்டு இருக்கோம். அதனால நாளையிலிருந்து தொடங்கக்கூடிய பயிற்சி வந்து மிக முக்கியமான பயிற்சி அப்படிங்கிறத வந்து நினைவுபடுத்துறோம். உடலை நேர் வைத்து ஒரு நீண்ட காற்று இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்து கிரியை பயிற்சி. காற்றை கொடுத்து உடலை சுத்தப்படுத்துகிறோம். வலது நாசியை அடைத்து இடது நாசி வழியாக காற்றை வெளியேற்றுகிறோம். 5 முறை. 1 2 3 4 5. அடுத்த நாசி 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து உள்ளெழுத்து வெளியேற்ற போறாங்க. நல்ல உள்ளெழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. அடுத்த நாட்சி 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து 2 நாட்சி வழியாக ஒரு 5 முறை வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. அடுத்து ஆழ்ந்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. அடுத்து தோள்பட்டை பகுதியில் கைகளை உடலை நேராக வைத்து காற்றை இழுக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. ஆழ்ந்த காற்று இழுத்து மெல்ல மெதுவாக வெளியேறோம். அடுத்து பக்கவாட்டில் கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2
1 2 1 2 1 2. நன்றாக ஆழமாக காற்றுள்ளே செல்கிறது, மெல்ல வெளியேறுகிறது. நீண்ட காற்று உள்ளிருந்து மகர ஓசை. இப்பொழுது கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லும். கைகள் கீழே வரும் பொழுது காற்று உயரட்டும். நன்றாக காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. கைகள் மேலே உயர்கிறது, காற்று உள்ளே செல்கிறது, உள்ளே செல்கிறது. அக்காற்று கைகள் கீழே வரும் பொழுது வெளியேறுகிறது, வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. ஆனந்த முத்திரை வைத்து உடலை நேராக வைத்து உள்ளே செல்லக்கூடிய காற்று, வெளிவிடக்கூடிய காற்றில் கவனம். சீராக தடையில்லாமல் சுவாசம் உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. கண்கள் மூடிய நிலையில் உள்மூச்சு வெளிமூச்சியை கவனிக்கிறோம். காற்று தானாக உள்ளே சென்று தானாக வெளிவருகிறது. பார்வையாளராக இருந்து அந்த காற்றை கவனிக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் குடிக்கிற தண்ணீரை இயற்கையாக எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னோ, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளோ தண்ணி குடிக்கணுங்கிறத பார்க்கலாம். தண்ணியை சுத்தம் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியா இருக்குது.
மண்பானை, வெட்டி வேறு, கொய்யா மரக்கட்டை, நெல்லிக்காய் மரக்கட்டை, முருங்கை இலை, முருங்கை பூவோட பொடின்னு நிறைய டைப் இருக்குது. அதில் பெஸ்ட் என்ன தெரியுங்களா? தேத்தான் கொட்டை. பல பேர் அந்த மாதிரி ஒரு பேரை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா ஒரு கொட்டை கிடைக்கும், புளியங்கொட்டை மாதிரி இருக்கும், மஞ்சளாக இருக்கும். அதுக்கு பேர் தேத்தான் கொட்டைன்னு பேர். தண்ணியை தேத்துறதுங்க. அந்த கொட்டையை நாட்டு மருந்து கடைக்கு போய் வாங்குங்க. 50 ரூபாய்க்கு இவ்வளோ கிடைக்கும், 2 வருஷம் வச்சுக்கலாம். வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் ஒரு பெரிய மண்பானை வாங்குங்க. குழா தண்ணி இருக்கு இல்லையா, குழா தண்ணியோ கிணறு தண்ணியோ ஆத்தண்ணியோ எந்த தண்ணி குடிக்கிறீங்களோ மண்பானையில் ஃபுல்லாக ஊற்றிடுங்க. அந்த பானையை நிறச்சிருங்க. நிறச்சிட்டு ஒரு தேத்தாங்கொட்டையை எடுத்துகிட்டு போய் அந்த பானை தண்ணிக்குள்ளே கையை விடணும். கையை விட்டு அந்த ஓடு இருக்கு இல்லையா, ஓட்டில் உரசணும். ஒரு 50 முறை நல்லா அழுத்தி, 50 முறை வலது பக்கம், 50 முறை இடது பக்கம். தேத்தாங்கொட்டையை மண்பானை தண்ணிக்குள்ளே கையை விட்டு அந்த ஓட்டில் உரசணும். இப்படி உரசிட்டு மூடி வச்சுருங்க. நைட்டு காலையில் பாருங்களேன், தண்ணியில் இருக்கிற எல்லா கிருமிகளும், உடம்புக்கு தேவையில்லாத குப்பைகளும், பாக்டீரியா, வைரஸ்ன்னு எல்லாம் கீழே செட்டில் ஆயிருங்க. கண்ணில் பார்த்தா தெரியும். அந்த நைட்டு நீங்கள் ஊற்றும்போது அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கும், வெள்ளையாக ப்ளைனாக இருக்கும். அந்த தேத்தாங்கொட்டை உரசிட்டு பாருங்கள், காலையில் கீழே மஞ்சளாவோ ப்ரௌனாவோ குப்பை குப்பையாக இருக்கும். சில நேரத்தில் சளி மாதிரி இருக்குங்க. அப்போது நம்ம கண்ணுக்கே தெரியாத தண்ணியில் உள்ள மனித உடம்புக்கு துரோகம் செய்கிற எல்லா குப்பைகளையும் தேத்தான் கொட்டைங்கிற ஒரு அருமையான ஒரு மருந்து நமக்கு ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குது. காலையில் கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா, கல்லுப்பை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பொடியாக அரைச்சி வச்சுட்டு காலையில் கல்லுப்பை கொஞ்சம் அந்த மேலே தூவி விடுங்களேன். அது இன்னும் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கீழே செட்டில் ஆகிரும். ஒரு அரை மணி நேரம் கழித்து மேல் தண்ணி குடிக்கலாம், கீழ் தண்ணி குடிக்கக்கூடாது. நீங்கள் அப்படியே அழுங்காமல் மேலே இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். அருமையான தண்ணி, சுத்தமான தண்ணி. நீங்கள் 50,000 ரூபா 1 லட்ச ரூபாய்க்கு வாட்டர் ஃபில்ட்ரு வாங்கி வச்சுருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் நல்லதே கிடையாது. இது அருமையிலும் அருமை, சிறந்தது, இயற்கையானது, எக்கனாமிக்கலானது, செலவே இல்லாதது. இது பயன்படுத்தலாம். ஒருவேளை அந்த மேல் இருக்கிற தண்ணியை மட்டும் அழுங்காமல் எடுக்க தெரியலன்னா ஒரு பைப் இருக்கு இல்லையா, ஒரு சின்ன டியூப் வாங்கிட்டு வந்து அந்த பானையில் பாதி வரைக்கும் உள்ள முங்குற மாதிரி வச்சுட்டு உறிஞ்சி விட்டுருங்க. பாதி தண்ணியை வேறு ஒரு கண்டெய்னரில் வேறு ஒரு டப்பாவில் எடுத்துருங்க. இந்த மீதி தண்ணியை விட்டுருங்க, கீழே கொட்டிடுங்க. டெய்லி நைட்டு இன்றைக்கி நமக்கு எத்தனை பானை தண்ணி வேணுமோ அத்தனை பானையை வச்சு தேத்தாங்கொட்டையை உரசி காலையில் குடிச்சு பாருங்களேன். கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத மருந்து தேத்தான் கொட்டையில் தேத்திய தண்ணீர். ஏங்க இப்போ கூட நாட்டுக்கோட்டை செட்டியார்கள், தேவக்கோட்டை, காரைக்குடி இருக்கீங்க, அந்த ஏரியாலாம் போய் பாருங்கள். இப்போ கூட சில பேர் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் ஊரணி தண்ணின்னு சொல்லுவாங்க. குடிக்கிற தண்ணி வேணும்னா ஊரணி தண்ணிங்கிற இடத்துல போய் அந்த தண்ணி ஊறுது இல்லைங்களா, அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி தேத்தி தாங்க தண்ணியை குடிச்சிட்டு இருந்தாங்க. யார்? நம்ம தாத்தா பாட்டி. எனவே மீண்டும் நாம் பழைய காலத்துக்கு என்ன பண்ணாங்களோ அதை நம்ம செய்யும் பொழுது தண்ணீரை சுத்தம் செய்வது அருமையான ஒரு முறையாக இருக்குது. அதனால் இப்போ இருந்து எல்லாருமே தேத்தான் கொட்டையை பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக நாம் தண்ணீரை சுத்தம் செய்து தூய்மையான குடிநீரை குடிக்கலாம். நீங்கள் போய் நாட்டு மருந்து கடையில் தேத்தான் கொட்டையை கேளுங்க. பல கடையில் இல்லைம்மாங்க, உடனே விட்டுறாதீங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. இப்போல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் அழிஞ்சிட்டு வருது. நம்ம என்ன பண்ணணும், அந்த நாட்டு மருந்து கடையில் போய் தேத்தாங்கொட்டை கூட இல்லையா, இது ஒரு கடையா அப்படின்னு கேவலப்படுத்திட்டு ஓடி வந்துடணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்னா திடீர்னு வந்து எல்லாரும் வந்து தேத்தாங்கொட்டையை கேட்குறாங்களேன்னு சொல்லி வாங்கி வைப்பாங்க. இப்படி தாங்க நம்ம உருவாக்கணும். இப்போ என்ன பண்ணணும், எந்த கடைக்கு போனாலும் பாரம்பரிய உணவு, விதைகள் உள்ள காய்கறி, பழங்கள் அப்படின்னு கேட்கணும். இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த கடையை அவமானப்படுத்திட்டு வாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரியும் நம்ம இந்த மாதிரி மோசமான பொருளை விற்கிறோமான்னு சொல்லி. அவங்க என்ன பண்ணுவாங்க, மோசமான பொருளை எடுத்துகிட்டு நல்ல பொருளுக்கு மாறுவாங்க. நாம் தான் மாற்றணும். எனவே தண்ணீரை தேத்தி குடியுங்கள், அது ஆரோக்கிய தண்ணியாக மாறும். அடுத்தபடியாக ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிக்கணும்? எல்லாரும் சொல்கிறாங்க 4 லிட்டருங்கிறாங்க, 5 லிட்டருங்கிறாங்க, 6 லிட்டருங்கிறாங்க. ஏங்க அப்படியெல்லாம் ஒரு கணக்கே கிடையாதுங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், சுவிட்சர்லாந்தில் போய் ஒரு நாளைக்கு 6 லிட்டர் தண்ணி குடிங்க. 6 மாதம் கிட்னி கெட்டு போயிடும். ஆமாங்க, அங்கெல்லாம் யாரும் தண்ணியே குடிக்க மாட்டாங்க. குளுக்குளுன்னு இருக்கும். எல்லாம் க்ளவுஸ் போட்டிருப்பாங்க, ஷூ மாட்டியிருப்பாங்க, சொட்டர் மாட்டியிருப்பாங்க. -5 டிகிரி 10 டிகிரி இருக்கும். அங்கே போய் எப்படி 8 லிட்டர் தண்ணி குடிக்கிறது? சென்னைக்கு வாங்க,
நல்லா வெயில் கொளுத்துது, அங்கே ஒரு 8 லிட்டர் 9 லிட்டர் குடிக்கிறோமா? ஒருத்தர் கம்ப்யூட்டர் இன்ஜினியருங்க, குழுக்குள்ள ஏசியில் உட்காந்துருக்காரு, அவருக்கு எவ்வளோ தண்ணி வேணும்? அவருக்கு ஒரு லிட்டர் 2 லிட்டர் இருந்தால் போதுமா? ஒருத்தர் வெயிலில் வேலை செய்கிறாரு, மேசன் வேலை செய்கிறாரு, சித்தால் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு அதிகமாக தண்ணி வேணுமா? ஏங்க, ஊட்டியில் ஒருத்தர் ரோட்டில் வேலை செய்கிறாரு, அவருக்கு 10 லிட்டரு. சென்னையில் ஒருத்தர் ஏசி ரூமில் உட்காந்துருக்காரு, அவருக்கு 2 லிட்டரு. மாறுதா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, ஒரு மனிதனுக்கு எவ்வளோ தண்ணி வேணுங்கிறது ஒரு கணக்கெல்லாம் கிடையாதுங்க. ஹைட்டு, வெயிட்டு, வயசு, கிளைமேட்டு, ஏசி, நான் ஏசி, ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர் எல்லாத்தையும் பொறுத்து மாறுங்க. அதனால் இனிமேல் தண்ணிக்கெல்லாம் யாரும் அளவு வைக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க, நிறைய தண்ணி குடி நல்லா இருப்பேன்னு. நல்லாவே இருக்க மாட்டேங்க. வள்ளுவர் சொல்லியிருக்காரு, மிகினும் குறையினும் நோய் செய்யும். அதிகமானாலும் வியாதி, கம்மியானாலும் வியாதி. அதனால் என்ன பண்ணுங்க, இனிமேல் தண்ணிக்கெல்லாம் அளவெல்லாம் பார்க்காதீங்க. நான் சொல்கிற மாதிரி குடிங்களேன். எப்போ தாகம் எடுக்குதோ ஆசை தீர குடிங்க, மறுபடியும் தாகம் எடுத்தால் குடிங்க. இவருங்க, நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருங்க, வேலை செஞ்சுட்டே இருங்க, திடீர்னு தாகம் எடுக்கும், தண்ணி குடிங்க. எவ்வளோன்னு சொல்ல மாட்டேன், ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு மாதிரி. கூலி வேலை செய்கிறவருக்கு தாகம் எடுத்தா 2 சொம்பு, ஒரு ஏசி ரூமில் உட்காந்துருக்கவங்களுக்கு தாகம் எடுத்தா 1 டம்ளர். மாறுதா இல்லையா? இப்போது நான் சிம்பிளாக சொல்கிறேங்கிறீங்களேன், எப்போ தாகம் எடுக்குதோ அப்போ தண்ணி குடிங்க, ஆசை தீர குடிங்க, மறுபடியும் தாகம் எடுத்தால் குடிங்க. உதாரணத்துக்கு ஊட்டிக்கு போயிட்டீங்க, 5 முறை தாகம் எடுக்குது, 5 டம்ளர் குடிக்கிறீங்க. இப்போது 5 டம்ளர் ஓகேவா? இன்றைக்கி ஓகே தானே? சென்னை வந்துட்டீங்க, ஒரு 15 முறை தாகம் எடுக்குது, நீங்கள் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு லிட்டர் குடிக்கிறீங்க. இன்றைக்கி எவ்வளவு? 15 லிட்டரு. மாறி போச்சா இல்லையா? எனவே தண்ணிக்கெல்லாம் அளவெல்லாம் பார்க்காதீங்க. பல பேர் அப்படிதாங்க, யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதுவும் நல்லதில்லை. சில பேர் குடிக்காமையே இருப்பாங்க, அதுவும் நல்லதில்லை. புரிஞ்சுக்குங்க, எப்பவுமே மிகினும் குறையினும் நோய் செய்யுங்கிற தத்துவத்தை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. அளவோடு இருந்தால் ஆரோக்கியம், மிகினும் குறையினும் நோய் செய்யும். எனவே இனிமேல் தண்ணியை தேத்தான் கொட்டையில் உரசி குடியுங்கள். அது அருமையான ஆர்கானிக் சுத்தமான சத்துள்ள தண்ணியாக மாறும். அடுத்தது, தண்ணிக்கெல்லாம் அளவெல்லாம் பார்க்காதீங்க, எப்போ தாகம் எடுக்குதோ குடிங்க, ஆசையரை குடிங்க. ஏங்க, ஆடு மாடு நாயெல்லாம் வந்து கணக்கு போட்டால் தண்ணி குடிக்குது, நல்லா தாங்க இருக்குது. நம்ம தாங்க மனுஷன் தாங்க எதுக்கு எடுத்தாலும் கணக்குங்க. அதனால் தேத்தாங்கொட்டையில் உரசி தாகம் எடுத்தால் ஆசையரை தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த தண்ணி நமக்கு மருந்தாக வேலை செய்யும். நாம் பல வருடம் ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழலாம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி, நன்றி ஐயா. கீழர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை. நாம் இன்று நீரை பற்றி பார்த்தோம். விளக்கமளித்த ஐயாவுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம், தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் விளக்க வருகிறார் கண்ணப்பன் ஐயா அவர்கள். வாழ்த்தோளுடன் ஐயா சொன்னாங்க, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாக எண்ணிய மூன்று அப்படின்ட்டு. அப்போ ஒரு சுமைகள் கூடி போனாலும் குறைஞ்சு போனாலும் மிகுந்து போகும், குறைஞ்சு போகும். இப்போ காரம், இனிப்பு, புளிப்பு, உப்பு, கசப்பு, துவர்ப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த சுவைகளுடைய அடிப்படையில தான் நம்முடைய உடம்பு வாதப்பித்த கபமாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அக்குப்பஞ்சர் தத்துவம் சொல்லுது. சித்த மருத்துவம் அதையே சொல்லுது. இதுல சிந்தனை முறைகள்ல மாறுபடும் பொழுது, அதாவது கோபம் வரும் பொழுது, பயம் வரும் பொழுது, பொறாமை வரும் பொழுது, இதுவே வாதப்பித்த கபமாக மாறும் அப்படிங்கிறத நம்ம அனுபவத்திலையும் பார்த்துக்கிறோம். அதனால நாளைக்கு தொடக்கூடிய விஷயம் அப்படி படிப்படியாக நம்ம அதை உள்ள கொண்டு போறோம். நாங்க ஒரு 10-15 ஆண்டுகளாக இதுல பார்த்ததுல இந்த சுவை மருத்துவம் என்பது பல நபர்களுக்கு நாங்க கொடுத்து பார்த்துருக்கிறோம். அதனால மெல்ல அதுக்குள்ள நம்ம நுழைய போறோம் நாளைக்கு. அதனால மற்றவர்கள் யாராவது தொடர்புடையவங்க இருக்குன்னா இந்த வகுப்பை முக்கியமாக கவனிக்க சொல்லுங்க. அது உங்களுடைய பொருளாதார செலவையும் சரி, மற்றபடி குடும்ப ஆரோக்கியத்துக்கும் சரி, ஒரு திருப்தியாக ஒரு மனநிலையோட வாழ்வதற்கான வழிமுறை. ஏன்னா ஒரு நபருக்கு ஒரு தொந்தரவு அப்படின்னா அந்த குடும்பமே பாதிக்கப்படுது. அதே சமயத்துல அந்த சுற்றுப்புறம் இருக்கு இல்லையா, அந்த ஏரியா, அந்த சொந்த பந்தங்கள் வரைக்கும் அதுல கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு. அப்போ ஒரு தொந்தரவு என்பது, ஒரு உடல் தொந்தரவு என்பது அது ஒருத்தரோட சார்ந்ததல்ல. ஒருத்தர் தண்ணி போடுறாரு அப்படின்னா, ஒருத்தர் குடும்பத்துல சரியில்லை அப்படின்னா அந்த ஒரு நபர் மட்டும் சிக்கலுக்குள்ளாகிறது இல்லை, அந்த குடும்பமே சிக்கலாகும். அதனால ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னா இந்த
வாழ்வியல் விஷயங்களை வந்து ஒவ்வொன்றாக நீங்க உள்ள போகும் பொழுது அது உங்களுக்குள்ள அது வளரும். இரண்டாவது என்னன்னா, நீங்க கொஞ்சம் உள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னா அது உங்களை முழுமையாக அது உள்ள ஈர்த்துக்கும். அப்படிப்பட்ட ஒரு கல்வி முறை இந்த கல்வி முறை. நம்ம ஒரு ஸ்டெப் வச்சோம்னா அது ஒரு 2 ஸ்டெப் உள்ள இழுத்து. ரெண்டாவது அதை நம்ம தேடுறோம் அப்படிங்கிறத விட அது நம்மை தேடுது அப்படின்னு சொல்லுவாங்க குருநாதர்கள்லாம். அது வந்து யாருக்கு போய் சேரணுமோ அது வந்து காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால மிக முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து வாதப்பித்த கபத்தினுடைய அடிப்படை, அந்த சுவைகள் வந்து ஒன்று குறைஞ்சு போனாலும் கூடி போனாலும் எந்த சுவையை வந்து நம்ம கூட்டினோம்னா அதை பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். அதனால சுவையினுடைய விஷயங்களுக்குள்ள நாளைக்கு நுழையிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு சாந்தி ஆசனத்துக்கு போயிடுறோம். படுத்த நிலையில் உடல் இலக்கமாக இருக்கட்டும். கைகள் வானத்தை நோக்கி இருக்கட்டும். கவனம் கால் விரல்களில், பாதம், உள்ளங்கால், குதிகால், கணுக்கால், கெண்டைக்கால், முழங்கால், முட்டிப்பகுதி, தொடைகள் பகுதி, இடுப்பு பகுதி. இவ்விடங்கள் இலக்கமாக ஓய்வு உள்ளது. வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, கருப்பை, கணையம், சிறுகுடல், பெருங்குடல் அனைத்து உறுப்புகளும் தூண்டப்பெற்று ஓய்வு நிலையிலிருந்து நெஞ்சக பகுதியில் நம்முடைய கவனம். நுரையீரல், இதயம் மற்றும் நெஞ்ச உறுப்புகள் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தோள்பட்டை பகுதியில் கவனம். கை விரல்கள் பகுதியில் கவனம். கழுத்து பகுதியில், தலைப்பகுதியில், தலை முன்பகுதி, பின்பகுதி, வலப்பக்கம், இடப்பக்கம், தலை உச்சி பகுதி, முதுகு தண்டு வடத்தில், மூளை பகுதியில். நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறுகிறது. கவனம். தலைப்பகுதியில், கழுத்து பகுதியில், இரு கைகள் பகுதியில், நெஞ்சக பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, இரு கால் தொடைகள், முட்டி பகுதி, கெண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், கால் விரல்களில் ஆழ்ந்த மூச்சுள் இழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். நாம் நன்றாக ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் செய்ததன் விளைவாக ஜீரண மண்டலம், கழிவு மண்டலம், ரத்தோட்ட மண்டலம், எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம் அனைத்தும் தூண்டப்பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. நம்முடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் தேவையில்லாத அனைத்தும் சுவாசத்தின் வழியாக வெளியேறுகிறது. உடலில் எங்காவது இருக்குமோ, பிடிப்போ, வலியோ இருந்தால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சுவாசத்தின் வழியாக வெளியேறிவிடட்டும். தூய்மையான மேன்மையான நறுங்காற்று இக்காலை வேளையில் ஒரு அற்புதமான சூழ்நிலையில் இந்த பயிற்சி மேற்கொண்டிருக்கிறோம். நிதானமான காற்று, நீண்ட காற்று உள்ளே சென்று அவ்விடங்கள் இருக்கக்கூடிய தேவையில்லாத அனைத்தும் வெளியேற்றி கொண்டு வருகிறது. ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட மூச்சு. மெல்ல இடப்புறமாக புரண்டு அப்படியே மேலே அமர்த்தி கொடுக்கிறோம். அப்படியே கைகளை உயர்த்தி நல்ல கண்கள் கொத்திடம் கொடுங்க.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. ஐயா சொன்னது போல வந்து பாத்தீங்கன்னா சுவை மருத்துவம் நாளையில இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்குண்டான வந்து ஒரு இது கொடுப்பாங்க, ஒரு பாம்ப்ளேட் மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க. அதை நான் எல்லா குரூப்புக்கும் நான் அனுப்பி விட்டுறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா சுய மருத்துவங்கிறது வந்து கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சக்கூடிய ஒரு சிறப்பு மருத்துவம். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நோய் நொடிகளை நீங்களே வந்து சரி பண்ணிக்கலாங்கிற ஒரு கருத்து இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால வந்து நீங்களும் சரி, உங்களை சார்ந்தவர்களும் சரி, முக்கியமான நிகழ்வு இது நாளையில இருந்து நடக்க போறது. அதனால எல்லாருமே இதுல தவறாம கலந்துகிட்டு பங்கு பெறணுங்கிறது எங்களோட சரிய வேண்டுகோள். மற்றும் இன்று நம்மளுடன் இணைந்துள்ள மண்டலம் 2 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மதிவாணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி சில கருத்துக்கள் கூற உள்ளார்கள். சார் உங்களுக்கு மியூட்ல இருக்கு சார். மதிவாணன் சார் மியூட்ல இருக்கு. சார் அன்மியூட் பண்ணீங்க சார். மதிவாணன் சார் அன்மியூட் பண்ணீங்க, மியூட்ல இருக்கீங்க. சார் சார் அட்மிட் பண்ணோம் சார். ஓகே சார், ஓகே சார். சார் அட்மின் அன்மியூட் பண்ண முடியும்? குணபாலன் சார் நீங்க அன்மியூட் பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம் சார். சார் தான் பண்ணணும். மதிவாணன் சார் நான் கால் பண்றேன் சார். அன்மியூட் பண்ணீங்க.
குணபாலன் சார். சார் நம்ம நெக்ஸ்ட் இது போலாம்னு நினைக்கிறேன் சார். சரி சார், அவருக்கு அன்மியூட்லயே இருக்கு சார். ஆமா ஆமா ஆமா. சாரி, மியூட்லயே இருக்கு ஓகே. சார். அன்மியூட் வரமாட்டேங்குதுன்றாங்க. சரி, ஓகே சார். ரமேஷ் ஜி, இப்ப அன்மியூட் பண்ணிட்டீங்களா எல்லாருக்கும்? ரமேஷ் தலைவரே. ஓகே, சாருக்கு என்னன்னு தெரியல, அன்மியூட் ஆக மாட்டேங்குது அப்படின்றாங்க. பரவாயில்ல, நாளை நிகழ்வுல ஓகே ஓகே. நாளைக்கு நாளை நிகழ்வுல அவங்கள பேச வச்சுப்போம். ஓகே சார். சந்தோஷம். இன்று நமக்கு சிறப்பாக உரையாற்றி நம்மை நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லி இந்த நிகழ்விலே நமக்கு ஒரு நல்ல ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வடிவமைத்து அமைத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி அனைவருக்கும் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்சி சங்கத்தின் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், ரோட்டரியை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் வெளியிலிருந்து ஆதரவளித்து நமக்கு சிறப்பாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தொகுப்பாளர் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமான விஷயம், நாளைக்கு நல்ல ஒரு, அதாவது சுவை மருத்துவங்கிறது மிக்க பயனுள்ள விஷயம். நாளைக்கு மீண்டும் ஒருவரை தெளிவுபடுத்துகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் அதில் கலந்து கொண்டு அது நீங்க ஒரு பயிற்சியாவே கத்துக்கலாம். அதை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்து நீங்களே ஒரு வைத்தியராயிடலாம் அப்படிங்கிறது எங்களோட திண்ணம். எனவே நாளையிலிருந்து அந்த பயிற்சி ஆரம்பிக்கப்படுகிறது. நீங்களும் சரி, உங்களை சார்ந்தவர்களும் சரி, இதை இணைத்து அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். நன்றி. நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி சார். தேங்க்யூ சார். சார் நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நான் இப்ப புதுசா குரூப்ல சேர்ந்திருக்கிறேன். சார் இது ஒரு குரூப், இதுல வேணா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்தர் அப்டேட்டுக்குன்னு சொன்னாங்க. அது என்னன்னு எனக்கு புரியல. அது முடிஞ்சா எனக்கு அப்புறமா மெசேஜ் பண்ணுங்க சார். அது எப்படி ஜாயின் பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன். ஒண்ணும் இல்லம்மா, டெய்லி காலச்சக்கரான்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பி விடுங்க. அது டெய்லி நடந்துக்கிறவங்களுக்கு நாங்க ஒரு மெசேஜ் அனுப்புவோமா. எதுலங்க சார் அனுப்பணும்? 98424 ஒரே நிமிஷம் சார். அது உங்களுக்கு எனக்கு அந்த நம்பர் எனக்கு மெசேஜ் பண்ண முடியுங்களா சார்? நீங்க நோட் பண்ணீங்கம்மா. ஒரு நிமிஷம் சார். அந்த நம்பர் ஓம் உடல் நலத்துல ஏது பண்ணிருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் நன்றியா இருக்குங்க சார். நல்லதா இருக்குங்க சார் கொஞ்சம். ஓகே ஓகே, நாளைக்கு பண்ணிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. இந்த ஒரே நிமிஷம் சார், நம்பர் சொல்லுங்க சார். 98424 98424 93585.
93585. சார் இது 93585. 98424 இந்த நம்பருக்கு டெய்லி காலச்சக்கரான்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பி விடுங்க. அந்த லிங்க்ல உங்களை சேர்த்துருவோம். ஓகேங்க சார். சார் இது வந்து வாட்ஸ்அப் நம்பருங்களா சார்? வாட்ஸ்அப் நம்பர். ஆமாம்மா. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி சார். வாழ்க வளமுடன். தலைவரை மீட்டிங் பண்ணிக்கலாம்.